வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் மாவட்ட ஆட்சியர் மீது ரயில்வே நிர்வாகம் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை அறிவோம். தாய்மானவன் இணைகிறார். தாய்மானவன், இதில் ஆட்சியர் மீது விமர்சனம் முன்வைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? விபத்து நடைபெற்ற இந்த பகுதியில வாகனங்கள் எளிதாக தண்டவாளத்தை கடந்து செல்வதற்காக சப்வே அமைப்பதற்கு ரயில்வே சார்பில் ஏற்கனவே உரிய நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், ஆனால் கடலூர் மாவட்ட ஆட்சியர் தரப்புல விபத்து நடைபெற்ற லெவல் கிராசிங் பகுதியில சப்வே அமைப்பதற்கு எந்தவித ஒப்புதலும் அளிக்கப்படாமல் ஓராண்டு காலமாக திட்டம் என்பது காலம் தாழ்த்தப்பட்டதன் காரணமாகவே விபத்து நடைபெறுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருப்பதாக மாவட்ட ஆட்சியர், அதாவது கடலூர் மாவட்ட ஆட்சியர் மீது ரயில்வே நிர்வாகம் ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்புல இத்தகைய தகவலை தான் வெளியிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே பல்வேறு ரயில் திட்ட பணிகளை தமிழகத்துல கொண்டு வருவதற்கு மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படவில்லை என ரயில் பயணிப்போர் சங்கங்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன்வச்சிருந்தாங்க. குறிப்பா பல்வேறு ரயில் திட்ட பணிகளை விரைந்து முடிப்பதில் மத்திய மாநில அரசுகளிடையே நிலம் கையகப்படுத்துவதில் இருந்து உரிய நிதி ஒதுக்கீடு பெறுவது வரை என தொடர்ந்து இரு தரப்பிலும் மாறி மாறி பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் சென்னையில் இருந்து தென் மாவட்டம் செல்லும் ரயில்கள் இயக்கத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் சென்னையில் இருந்து நேரடியாக புதுச்சேரி வழியாக கடலூருக்கு ரயில் பாதை அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு உரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யவில்லை என தமிழக எம்பிக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாங்க. மாறாக ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் தமிழக அரசின் சார்பில் அந்த நிலம் கையகப்படுத்துவதில் தொடர்ந்து பிரச்சனை இருப்பதாகவும், நிலம் கையகப்படுத்தாதால் தான் உரிய நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியவில்லை எனவும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தாங்க. இப்படியான சூழலை தான் மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழல்ல இந்த சப்வே பணிகள் காலம் தாழ்த்தப்பட்டதற்கு இதுவும் ஒரு காரணம் என தெற்கு ரயில்வேயின் தரப்புல அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது.